ஹாய் வியூவர்ஸ், நான் டாக்டர் கங்கா செல்வகுமார். அடுத்து ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் போடுறோம். அதில் வந்து ரொம்ப எக்ஸைட்டடான மூமெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் வந்து 5 to 6 இயர்ஸாக குழந்தை இல்லாமல் பாலிசிஸ்டிக் ஓவரிக்காக ட்ரீட்மெண்ட் எடுக்க நம்மகிட்ட வந்தாங்க. ஏஜ் அவங்களுக்கு வந்து அரௌண்ட் 27 to 28 தான் இருக்கும் அவங்களுக்கு அந்த லேடிக்கு. வந்து ஃபஸ்ட் மந்த் ட்ரீட்மெண்ட் முடித்தோம். செகண்ட் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சிக்கன் பாக்ஸ் போட்டுடுச்சு. ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் டிஸ்கண்டினியூ பண்ணிவிட்டு வேண்டாம் கொஞ்சம் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதம் கம்ப்ளீட்டாக ரெஸ்ட் எடுத்த பிறகு நெக்ஸ்ட் மந்த் திருப்பி வந்தாங்க. மெடிசின் வந்து நம்ம வந்து திருப்பி வந்து நம்ம கண்டினியூ பண்ணோம். ஓவலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கும் அங்கே கட்ட அந்த ஓவலேஷன் டைமில் வந்து நம்ம வர்மா தெரப்பி பண்ணோம். பண்ணிவிட்டா ஃபாலிக்கல் ரப்ச்சர் ஆச்சு. மெடிசின்ஸ்லாம் கொடுத்து அட்வைஸ் பண்ணி அனுப்பிட்டோம். நெக்ஸ்ட் மந்த் வரும்போது பேஷண்ட் வந்து எனக்கு வந்து பீரியட்ஸ் வரல, ரொம்ப இரகுலராக வந்து எனக்கு மாறிட்டு இருக்கனால ரெகுலரைஸ் பண்ணக்கு மறந்துட்டாங்க மேடம். ப்ளஸ் வந்து எனக்கு வந்து என்னது ஸ்பாட்டிங் வந்து டூ டைம்ஸ் இருந்துச்சு எனக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து என்கிட்ட சொன்னாங்க. அப்போ நான் வந்து திருப்பி வந்து அவங்க நாடி பார்க்குறப்ப வந்து ரொம்ப சேஞ்சாக இருந்துச்சு, வித்தியாசமான ஒரு நாடியாக இருந்துச்சு. கர்ப்ப நாடி எனக்கு தெரிஞ்சிச்சு. அதனால நான் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், நீங்கள் போய் ஒரு ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணோடனே பாசிட்டிவ் வந்துடுச்சு. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹாப்பினஸில் வந்து குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு எம்மா நீ அமைதியாக இருங்க முதல்ல, இது வந்து நம்மளுக்கு வந்து ஓவுலேஷன் டைம் தெரியாததுனால நமக்கு நல்ல ஓவுலேஷன் ஸ்டிமுலேட் பண்ணனால நம்ம வந்து கன்சீவாக இருக்கோம். இது வந்து நமக்கு ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் தான்மா, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு ஸ்கேன் அட்வைஸ் பண்ணோம். அவங்களுக்கு ஸ்கேன் அட்வைஸ் பண்ணதில் வந்து நல்ல சாக் இருக்குது, 5 weeks ஆஃப் ப்ரெக்னென்சி எல்லாமே வந்து நமக்கு வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்குன்னு நமக்கு வந்து சொன்னாங்க. ரொம்ப ஹாப்பியஸ்ட் அண்ட் வந்து எக்ஸைட்டட் மூமெண்ட்டு. பேஷண்ட்டுக்கு அட்வைஸ் பண்ணி நம்ம அனுப்பியிருக்கோம். இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ. இந்த கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்துருங்க. ஒரு 40 days கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். நம்ம ஒரு ஏரியாவை ஸ்கேன் பண்ணுவோம். அதனால் பார்த்துட்டு நீங்கள் கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட். இப்போ தேவை வண்டி விடக்கூடாது, ரெஸ்ட் தான் ரொம்ப முக்கியம். ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஹாப்பி. என்ன சொல்ல தெரியல, அதிகமாக நீ எக்ஸைட்டடாக இருக்க. நம்பவே முடியல. சிலவங்க அப்படிதான். நான் சொன்னேன்ல, பிசிஓடி பேஷண்ட்டுக்கு வந்து சில டக்குன்னு கன்சீவ் ஆகும். 2 months நல்லா கொடுக்கும்போது நல்லா ஓடிச்சுனா ரெடியாக கன்சீவ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கே தெரியாது. அதனால தான் நான் என் டவுட் நாடி பார்த்துட்டு டவுட்டில் வந்து உடனே போய் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பார்த்துக்கிறேன். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே,